கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கே நம்ம தியானிக்க போகிற ஒரு வசனம், வெட்கப்படுவார்கள். எதிலெல்லாம் நம்ம வெட்கப்படுவாங்கன்னு சொல்லி நாம் இன்றைக்கே தியானிக்க போகிறோம். சங்கீதம் 119:78 அகங்காரிகளை தேவன் வெட்கப்படுத்துவார். அகங்காரமாக நம்ம நடக்கக்கூடாது. வேதத்துக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச வசனத்தை கை கொண்டு நாம் உண்மையாக நடந்து கொண்டால் வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 132:18 சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி வைப்பார். நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம சத்துருக்களுக்கு அவர் வெட்கத்தை உடுத்தி வைப்பார்னு சொல்லி எழுதியிருக்குது. சங்கீதம் 97:7 சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பெருமையாய் பேசுகிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. சொரூப வணக்கம் இருக்கக்கூடாது, சில வணக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏசாயா 42:17 விக்கிரகங்களை நம்புகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். விக்கிரகத்தை நம்ம நம்பக்கூடாது, அதே ஒரு பொருட்டில்லை அப்படின்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. சுவாசம் இல்லை, அதெல்லாம் நிறைய சொல்லப்படுகிறது. அடுத்ததாக யோபு 8:22 கர்த்தரை விட்டு விலகுறவங்கள் வெட்கப்பட்டு போவார். கர்த்தரை விட்டு விலகி போவார், பின்மாற்றத்துக்குரியவங்களை நிச்சயமாக வெட்கப்பட்டு போவார்கள்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மார்க் 8:35 இயேசுவை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் வார்த்தை குறித்து வெட்கப்படுகிறவங்க இப்பொழுது வெட்கப்படுவார்கள், அவங்க வரும்போது வெட்கப்படுவார்கள்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் அப்பொழுதும் வெட்கப்படுவாங்க. மார்க் 8:38 சொல்லப்படுகிறது. அடுத்தாக சங்கீதம் 129:5-6 சீயோனை பகைக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நம்ம இருதயம் ஆண்டவரோடு தாழ்மையாக இசைந்து இருக்கட்டும், அவரோடு இசைந்து நம்மளோட இருதயம் இருக்கட்டும், நம்ம சிந்தனை இருக்கட்டும், நம்ம பேச்சுகள் இருக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்களாக நாங்கள் இருக்கணும். சொரூபங்களை வீணான விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டளையிலும் கூட சொல்லப்படுகிறது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் தண்ணீரிலும் எந்த விக்கிரகத்தை சொரூபங்களையும் நீங்கள் உண்டாக்கி வணங்கக்கூடாது, அது ஆண்டவருக்கு அருவருப்பு. அப்படி இருக்கிறவங்க வெட்கப்படுவார்கள்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்தமில்ல அது நம்புகிறவங்களும் வெட்கப்படுவாங்க, இமையிலும் வெட்கப்படும், மறுமையிலும் வெட்கப்படுவோன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ நெருக்கப்பட்டாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். கர்த்தரை விட்டு விலகிறதே நம்மளுக்கு யாருக்கும் இல்லாது இருக்கட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தரோடு சேர்ந்திருப்போம், வசனத்தை கைக்குள்ளும். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை உயர் ஸ்தலத்தை நிறுத்துவாங்க. ஒரு நாள் இந்த பூமியில் வைக்கப்பட மாட்டேன், பரலோகத்தில் வைக்கப்பட மாட்டேன். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.